1962ல மார்ச் 8 அன்னைக்கு சவுத் கொரியால ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு ஆண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தையோட நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா கிம் உங் யாங். அந்த குழந்தை பிறக்கும் போது அதோடைய தலை நார்மலா ஒரு குழந்தைக்கு இருந்ததை விட கொஞ்சம் பெருசாவே இருந்திருக்கு. அதனால டாக்டர்ஸ் அந்த குழந்தைக்கு உடல் ரீதியா ஏதாவது பிரச்சனை வரலாம், அந்த குழந்தைக்கு பேச்சு கூட வராம போகலாம் அப்படின்ட்டு சொன்னாங்க. ஆனா அந்த குழந்தை 2 வயசுல 4 லாங்குவேஜஸ் பேசிச்சு. 3 வயசுல மேத்தமெட்டிக்ஸ்ல ரொம்பவே டிஃபிகல்ட்டா இருந்த அல்ஜிப்ரா ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணிச்சு. 4 வயசுல ஒரு பிசிக்ஸ் யூனிவர்சிட்டி அந்த குழந்தைய இன்வைட் பண்ணி கௌரவிச்சாங்க. 7 வயசுல அமெரிக்கால நாசால இருந்து அந்த பையனை இன்வைட் பண்ணி கௌரவிச்சாங்க. 11 வயசுல காலேஜுக்கு போய் மாஸ்டர்ஸ் டிகிரி படிச்சு அந்த பையன் டிகிரி வாங்கினாரு. 15 வயசுல PhD படிச்சு டாக்டரேட் டிகிரியும் வாங்கினாரு. அதோட IQ டெஸ்ட்ல 210 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணி கிரேட் சயின்டிஸ்ட் ஐன்ஸ்டீன் அண்ட் ஸ்டீஃபன் ஹாக்கிங்கையும் பீட் பண்ணாரு. இப்போ அவருக்கு 58 வயசு ஆகுது. சவுத் கொரியால ஒரு ஃபேமஸான யூனிவர்சிட்டியில ப்ரொஃபஸரா இருக்காரு. வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் இன்டெலிஜென்ட் பர்சன் அப்படின்ற வேர்ல்டு கின்னஸ் ரெக்கார்டையும் இவர் வின் பண்ணியிருக்காரு.